ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK vlog. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒயிட் சென்னா கிரேவி எப்படி டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியாகவே நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு டேஸ்டியாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்ம இன்னைக்கு ஒயிட் சென்னா கிரேவி செய்கிறதுக்கு 250 கிராம் ஒயிட் சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துருக்குறோம். ஊற வச்ச சென்னாவை ஒரு குக்கரில் நம்ம மாற்றிட்டு அது கூடவே 2 சின்ன உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அந்த சென்னா வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம சேர்த்துருக்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே 1 ஸ்பூனு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்க்கும்போது அந்த சென்னா ரொம்ப சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். குக்கரை நம்ம மூடி வச்சுட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இனி ஒரு கடாய் எடுத்து தாளிக்கிறதுக்காக நம்ம 3 ஸ்பூன் ஆயில் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்குறோம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு, 2 மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்க்கும்போது சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் விழுது சேர்க்கணும். அதுக்காக 1/2 கப்பு தேங்காவும் 5 முந்திரி பருப்பும் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சென்னாவை நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதிலே தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சென்னாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம இனி அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். அதுக்கு நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்க்கும் போது இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாகவே இருக்கும். கிரேவினால கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நம்ம தூவிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நமக்கு நல்லா ரெடி ஆயாச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இந்த கிரேவியை நம்ம
சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், பூரிக்கு எடுத்துக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாவே பரோட்டாவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். Okay, bye. Thank you.